ஓம் சக்தியே ஓம் பெருஞ்சோதி சக்தியே ஓம் சக்தியே ஓம் அருள் சக்தியே ஓம் சக்தியே ஓம் எங்கள் நிறை சக்தியே ஓம் சக்தியே ஓம் ஓம்கார சக்தியே ஓம் சக்தியே ஓம் நீலனே வான்மழையே ஓம் சக்தியே ஓம் முன்னை பழம்பொருளே அம்மா. திருவடி சரணம். திருபுவனம் காமராஜர் நகர் பின்னாடி உள்ள இந்திரா நகர் ஆதிசக்தி பீடம் அங்கேருந்து பேசுகிறேன். என் பேர் பிரபுராமன். நான் திருபுவனத்தில் இருக்கேன். அம்மா 2014லேருந்து தெரியும். அதுக்கு முன்னாடியிலேருந்து தெரியும். அம்மா பேண்ட் சட்டை போட்டு அப்போ வரும்போதுலேருந்து எனக்கு தெரியும். அப்போ அந்தளவுக்கு பழக்கம் கிடையாது. 2004லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பழக்கம். அம்மா நான் தொடர்ந்து போயிட்டே இருந்தேன். எனக்கு அம்மா நான் முதல்ல இந்த வார்த்தையை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அம்மா எல்லாருக்கும் செட் ஆடல் அது இது செஞ்சாங்க. எல்லாருக்கும் ஒவ்வொன்றும் கொடுத்தாங்க. அம்மா ஆனால் எனக்கு அம்மா உயிர் கொடுத்துருக்காங்க. அது மிகப்பெரிய என்னை பொறுத்தளவு எனக்கு உயிர் கொடுத்துருக்காங்க. எனக்கு 2018 3ஆம் மாதம் நான் அம்மாவை பார்க்க போகிறேன். அம்மாவை பார்க்குறதுக்கு அவங்க வீட்டுக்கு போகிறேன். அதுக்கு முன்னாடி அம்மா நிறைய சித்தாடல் பண்ணியிருக்காங்க. நான் நேரடியாகவே பார்த்துருக்கேன், நேரடியாக இருந்திருக்கேன். திருபுவனம் நரசிம்மர் கோயிலில் சித்தாடல் பண்ணது, அதுக்கப்புறம் அம்மா வீட்லேயே நிறைய சித்தாடல் பண்ணது, அப்போல்லாம் இருந்திருக்கேன். அப்போ அம்மா எனக்கு சொல்கிறாங்க, உன் உடல்நிலை உனக்கு சரியில்லாமல் போகுது, உடலை கவனிச்சிக்கோ, எல்லாமே இட சுற்றுது, உன் உடம்பை கவனிச்சிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு தெரியல. ஆமாம், என்னமோ சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்கன்னு தெரியும், ஆனால் எப்படின்னு தெரியாது. அதுக்கப்புறம் நான் உடம்பு சரியில்லாமல் போச்சு. எனக்கு உடலில் மிகப்பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்போ அம்மாக்கிட்ட இதே போல் ஆயிடுச்சுமா அப்படின்னு கேட்டேன். அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஹாஸ்பிட்டல் போய் காட்டிக்கிட்டே இருந்தேன். ஒவ்வொரு நிகழ்வுலையும் இன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன்னா அன்றைக்கி எனக்கு நான் அம்மாக்கிட்ட கேட்டிருப்பேன், 2 நாள் முன்னாடி கேட்டிருப்பேன், போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ நான் ஹாஸ்பிட்டல் போய் வாசப்படியை மிதிக்கும்போது அம்மாக்கிட்டேருந்தே எனக்கு ஃபோன் வரும். நான் இன்றைக்கி போகிறேன்னு கூட சமயத்தில் சொல்ல மாட்டேன், ஆனால் அன்றைக்கி அந்த இடத்துல ஃபோன் வரும். 4 பாயிண்ட் இருந்தது, 2 1 பாயிண்ட் இப்படியே மாறிக்கிட்டே என் உடல்நிலை சரியாயிடுச்சு. அதுக்கு அம்மா தான் முழு காரணமாக இருந்தாங்க. நம்ம நினைப்போம் அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது, அம்மா சொல்கிறாங்க, அவங்களுக்கு அவங்க என்ன பார்க்கவா போகிறாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்ம எங்கே நிற்கிறோம், என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கோம், யார் கூட பேசிக்கிட்டே இருக்கோம், என்ன பேசிக்கிட்டே இருக்கோங்கிறது அம்மாவுக்கு ரொம்ப ஈஸியாகவே தெரிஞ்சிடும். அம்மாக்கிட்டேயோ வேறு எந்த விஷயத்துலையும் பொய் சொல்ல முடியாது. நான் கண்ட அனுபவத்தில் பொய் சொல்ல முடியாது. அம்மாக்கிட்ட எந்த இதையும் மறைக்கவும் முடியாது. இருக்கிறபடி அம்மாவுக்கு ஃபுல்லாகவே தெரியும். அந்த மாதிரி நான் மருத்துவமனைக்கு போயிட்டு வரும்போது கூட சொல்லுவாங்க, இப்போ கொஞ்சம் தேவலாம், இப்போ இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வும் அம்மாக்கிட்ட இருக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப அனுபவமாக இருந்துச்சு. இதே போல் இந்த கோயில் கட்டுறதுலேருந்து நான் அம்மா கூடவே இருக்கேன். அப்போ தான் அம்மாக்கிட்டே இருந்தேன். அம்மாக்கிட்ட இருக்கும்போது 1:30 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சிருப்பேன் நான் வீட்டில். 3 மணிக்கு அம்மா வருவாங்க, வா சீதாராம் விலாஸ் வரைக்கும் போயிட்டு வருவோம், ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லிவிடுவாங்க. அங்கே போன உடனே ஒரு தோசை வாங்கி கொடுப்பாங்க. சாப்பிடவே மத்தியானமே சாப்பிட்ருப்பேன், சாப்பிட முடியாது, அதை கொடுத்து சாப்பிட வச்சு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது எனக்கு என்னான்னு இது வரைக்கும் தெரியல எனக்கு. ஆனால் அழைச்சிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து அந்த சாப்பாடு பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்க அம்மா. அந்த மாதிரி நிகழ்வுகள் நிறைய வாட்டி நடந்திருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு வரும்போது ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்குது. நான் சொல்லணுன்னா நான் ரொம்ப வறுமையில் இருந்தேன். ஒரு வேளை சாப்பாடுக்கு உழைப்போ சரி எதுவும் சரி பண்ண முடியாத சூழ்நிலையில் இருந்தேன். அந்த சாப்பாடுங்கிறது வீட்டில் ரொம்ப கம்மியாகவே இருந்துகிட்டே இருந்துச்சு. அம்மாக்கிட்ட வந்த அப்புறம் இப்போ நான் 2 பேருக்கு சாப்பாடு போடுற நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். அது மிகப்பெரிய எனக்கு பாக்கியத்தை அம்மா கொடுத்துருக்காங்க. இதுதான் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய அனுபவம். அதுக்கப்புறம் கோயிலில் நான் அம்மா இந்த பில்டிங் கட்டுறதுலேருந்து நான் கூடவே இருந்திருக்கேன். ஒவ்வொரு நிகழ்வும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அம்பாவை பிரதிஷ்டை பண்ணும்போது நான் இருந்தேன். அம்மா டக்குன்னு வந்தாங்க.
நவதானியம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. நவதானியம் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்போ கூட தெரியாது. அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு குளிச்சுட்டு உள்ளார வந்தாங்க. உள்ளார வந்தோடனே இந்த அம்பாளுக்கு எல்லாமே எந்திரம் நான் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு வேப்பிலை கொண்டு வர சொன்னாங்க. வேப்பிலை உருவி போட்டாங்க. 44 வெள்ளி வேப்பிலை அப்படியே உறிஞ்சி விழுந்துச்சு. அது அப்படியே அம்பாளுக்கு பீடத்தில் வச்சு இதுதான் எந்திரம் அப்படின்னு சொல்லி பிரதிஷ்டை பண்ணாங்க. இந்த கோயிலில் வந்து மிக சக்தி வாய்ந்த அம்பாள். எல்லோரும் வந்து அந்த அம்பாளுடைய 108 போற்றி வந்து ரொம்ப அலட்சியமாக தெரியாமல் இருக்காங்க. இந்த 108 படிக்கும்போது நான் 3 நாள் படித்தேன். 3 நாள் தான் இப்போ படித்தேன். அதுக்கப்புறம் இடையில இப்போ கொஞ்சம் படிக்க முடியல. 3 நாளும் எனக்கு சரியான வெற்றிகளை கொடுத்துருக்கு அம்பாள். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த அம்பாள். அம்மாவும் மிக சக்தி வாய்ந்தவங்க. எதிர்காலத்தை வந்து பார்த்த ஒரு செகண்ட்லேயே அவங்க எல்லாமே வந்து முடிவு பண்ணிடுவாங்க. அந்தளவுக்கு அம்மாவுக்கு வந்து சக்தி உண்டு. குருவடி சரணம், திருவடி சரணம். சக்தி பீடத்துக்கு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்மை நடந்திருக்கு. எல்லாமே நல்ல விதமாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஓம் சக்தி.